ஒரு கற்பனையான ஒரு கதை. பைபிள் பேசிச்சாங்க. 3 விதமான பைபிள். சரிங்களா? முதல் பைபிள் நியூ பைபிள், புதிய விவிலியம். புதிய விவிலியம் பேசிச்சாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. கல்யாண நாளைக்கு அவங்க அப்பா அம்மா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிளை படித்து கடவுளுடைய வார்த்தையின்படி வாழுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி இந்த பைபிளை கொடுத்துட்டு போனாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை யாருமே திறந்து பார்க்கவே கிடையாது. ரொம்ப 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 நல்லது. என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. 25 வருஷமாக நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருக்கிறேன். யாரும் என்ன ஒரு தடவை கூட திரும்பி பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி புதிய பைபிள் பேசிச்சாங்க. 2வது பைபிள் சண்டே என்ன சொல்லிச்சு அப்படின்னா, என் வீட்டுக்காரர் கொஞ்சம் பரவாயில்ல, வார வாரம் அக்கல்ல பைபிளை தூக்கிட்டு போவான், கோயில் வச்சிருப்பான், திருப்பி பார்க்கறதுலாம் கிடையாது. என்னைக்காவது போர் அடிச்சுன்னா இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு 4 திருப்பு திருப்புவான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் 7 நாளைக்கு எனக்கு வேலையே கிடையாது. என் வீட்டுக்காரர் கொஞ்சம் பரவாயில்ல, உன்னளவுக்கு மோசமெல்லாம் கிடையாது அப்படின்னா. 3வது பைபிள் பேசிச்சாமா. இந்த 3வது பைபிள் யாரு அப்படின்னா ஓல்டு பைபிள், ரொம்ப பழமையான பைபிள். இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மோசமானவன் என் வீட்டுக்காரர் தான். காலங்காத்தால 4 மணிக்கு தூங்க விடாம எழுப்பி பேச்சு திருப்பி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா முன்னாடி போவான், திடீர்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா பின்னாடி போவான். ஒரு இடம் விடாம கிறுக்கு வச்சுக்கிறான். தேவையில்லாம கிறுக்கு வைக்கிறது. திடீர்னு ஏதாவது படிச்சுட்டு அப்படின்னு சிரிப்பான். திடீர்னு ஏதோ ஒரு பேர் வச்ச மாதிரி கத்துவான். திடீர்னு பாட்டு பாடுவான். ஒரு பக்கம் விடாம அத்தனை பக்கத்தையுமே புரட்டி என்னை கிழிச்சு வச்சுட்டா. என் ட்ரெஸ் எல்லாம் நாசமாக போச்சு. நானே பார்க்குற அளவுக்கு அசிங்கமாக இருக்கு. ரொம்ப நாட்டம் அடிக்கிற அளவுக்கு என்னை திருப்பிக்கிறான். நான் இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறாங்கன்னா என் வீட்டுக்காரர் தான் காரணம். ரொம்ப ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி ஓல்டு பைபிள் சொல்லிச்சாங்க. இந்த 3மே பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் இப்படி இருக்கிறோம், உங்களுடைய வீட்டுக்காரர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு நியூ பைபிள் சொல்லிச்சாமா. என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவன், என்னை தொடவே மாட்டேன். 25 வருஷம் என்னை தொடாத அன்றைக்கு அவன் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, கஷ்டம், துன்பம் தான் இருந்துச்சு. ஒரு நாளாவது நிம்மதியாக இருந்திருக்கிறானா அப்படின்னு கேட்டால் அவன் நிம்மதியாகவே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி நியூ பைபிள் சொல்லிச்சாமா. சண்டை பைபிள் சொல்லிச்சாமா. என் வீட்டுக்காரன் அப்பப்போ திறக்கிறதுக்காட்டிக்கு ஏதோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி திடீர்னு ஒரு நாளைக்கு நல்லா இருப்பான், திடீர்னு ஒரு நாளைக்கு மோசமாக இருப்பான். ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிச்சாங்க. 3வது பைபிள் சொல்லிச்சாங்க ஓல்டு பைபிள். என் குடும்பத்தில் நிம்மதி, அன்பு, பாசம், சந்தோஷத்துக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. கடவுள் என்னை பார்த்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்பாங்க. கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் ரொம்ப அதிகமாக பொங்கி வலிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஓல்டு பைபிள் சொல்லிச்சாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நீங்களும் நானும் எத்தகைய பைபிளை கொண்டிருக்கிறோம்? நியூ பைபிளா அல்லது சண்டே பைபிளா அல்லது ஓல்டு பைபிளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டில்